ஒன்ஸ் இன் அ ப்ளூம் டே. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னைக்கும் இல்லாத மாதிரி இன்னைக்கு நான் எழுந்திரிச்சது ரொம்ப லேட்டு. உட்காந்து டீ குடிக்கிற அளவுக்குலாம் டைமே இல்ல. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீயை குடிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மஞ்சள் பட்டாணி போட்டு ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால கேரட், பீன்ஸ் அப்புறம் மஞ்சள் பட்டாணி ஆல்ரெடி குக்கர்ல வேக வச்சிருந்தேன். இந்த டொமேட்டோ மட்டும் எதுக்கு எடுத்து வச்சேனே எனக்கு தெரியல. இன்னைக்கு மெனு லிஸ்ட்ல டொமேட்டோவே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரோசினஸ் இருந்துச்சு. தேங்காய் சட்னி தான் டக்குன்னு பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது, ஆனால் தேங்காய் சட்னி யாருக்குமே பிடிக்காது. அதனால கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து தேங்காய், பொட்டுக்கல்ல, உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தாளிச்சு வச்சுட்டேன். ஸோ அந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிட்டு பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சிருந்தேன். குக்கர்ல வேக வச்ச பட்டாணியை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிருந்தது. ஸ்கின் எல்லாம் அப்படியே வெளியில ரிமூவ் ஆகி உள்ள பட்டாணி நல்லாவே மசிஞ்சு போயிருந்தது. இது என்ன யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. பட் எனக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரைஸ் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெய்ல கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு கேரட், பீன்ஸு, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வேக விட்டுட்டேன். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக தான் அந்த வேக வச்சிருந்த பட்டாணியை சேர்த்தேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்தோன்னா ஏற்கனவே ஸ்மாஷ் ஆயிருந்தது, இன்னும் ஸ்மாஷ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டாணியை எடுத்து வடிகட்டிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த பட்டாணி சேர்த்ததுனால வேற ஒரு ஃப்ளேவரில் இருந்தது. சைட் டிஷ்க்கு ஆனியன் ரைத்தா மட்டும் பேக் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் ஆரஞ்சையும் ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பாலில் டீ போட்டு குடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமே நான் தெளிவானேன். அதை குடிச்சிட்டு வாக்கிங் போகலான்னு கீழே போய் பார்த்தேன். அப்போ இந்த டாக்ஸ் எல்லாம் அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்கேரியாக இருந்தது. இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் காஷனோட இருக்கணும். அதே சமயத்தில் கேர் அண்ட் கைண்ட்னஸை மறந்துடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணபடி பப்பாயா, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரூட் சாலட் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அதே பட்டாணி ரைஸ், சைட் டிஷ்க்கு மட்டும் கேப்சிகம் கர்டு போட்ட ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்ட உருளைக்கிழங்கு வறுவல் இதையும் வச்சு சூப்பராக எங்கள் லஞ்சை முடிச்சாச்சு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.